Hi, my name is Sandil. Welcome to our channel English Space Asia. In this class, I'm going to teach you very interesting topic. Okay, அது என்ன டாபிக் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போற டாபிக்ஸ் தெரிஞ்சா ஸோ இங்கிலீஷ்ல ஒரு 40% வந்து நீங்க சூப்பரா பேசலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். பட் நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ நம்ம சொல்றது உண்டு, வர வேண்டி இருக்கு, வர வேண்டியது இல்லை, நீ வர வேண்டியது இருக்கு, நீ வர வேண்டியது இல்லை. ஓகே, ஸோ இந்த ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா ப்ரெசண்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஓகே, ஒன் மோர் எக்ஸாம்பிள், எனக்கு படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா இப்போ ப்ரெசன்ட்ல எனக்கு படிக்க வேண்டியது இருக்கு. உனக்கு இப்ப படிக்க வேண்டியது இருக்கா? இல்ல, எனக்கு படிக்க வேண்டியது இல்லை. ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே வந்து ப்ரெசண்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ வர வேண்டி இருக்கிறது, வர வேண்டியதில்லை. போக வேண்டி இருக்கிறது, போக வேண்டியதில்லை. படிக்க வேண்டி இருக்கிறது, படிக்க வேண்டியதில்லை. வாங்க வேண்டி இருக்கிறது, வாங்க வேண்டியதில்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணணும். ஸோ வாங்க வேண்டி இருக்கிறது இல்ல வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அதே மாதிரி இது வந்து நெகட்டிவ், வர வேண்டியது இல்லை. ஓகே, நீ வர வேண்டி இருந்தது, என்ன எதுக்கு நேற்று வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறீங்க. நீ வர வேண்டி இருந்தது, முடிஞ்சது அந்த செயல் வந்து, நீ வர வேண்டி இருந்தது. ஸோ இது வந்து பாஸ்ட்ல சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஓகே, பட் பாஸ்டுக்கு பொதுவா நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்ல மாட்டோம். நீ வர வேண்டி இருந்தது இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா? ஸோ அதை பத்தி நீங்க குழப்ப தேவையில்ல. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸை ரீட் பண்ணி பாருங்க. நீ வர வேண்டி இருக்கும், நீ வர வேண்டி இருக்காது. அடுத்த மாசம் நீ வர வேண்டியது இருக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நீ ஊருக்கு வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதான் வர வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நீ வர வேண்டி இருக்காது, பொங்கலுக்கெல்லாம் நீ வந்துடாத, நீ வர வேண்டி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வர வேண்டி இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து இனிமே நடக்க போற விஷயங்களை பத்தி பேசுறதுனால ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நான் ஹாவ் டு, ஹேஸ் டு பத்தி நான் தனித்தனியா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் ஆல் டுகெதர் எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஸோ நல்லா லிசன் பண்ணிட்டே வாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க கத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாவ் டு, ஹேஸ் டு, ஹேட் டு, வில் ஹாவ் டு. ஓகே, ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இது எப்படி நம்ம நெகட்டிவா யூஸ் பண்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். தயாரா இருக்கீங்களா? ஓகே, ஸோ இதுதான் அந்த ரூல். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டாலே போதும், இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுக்கறத நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட். ஓகே, ப்ரெசன்ட்னா என்னது? நிகழ்காலம். நீ வர வேண்டி இருக்கிறது அப்படின்னா இப்போ ப்ரெசன்ட் தான் குறிக்குது. நீ வர வேண்டி இருக்கிறது. நெகட்டிவ்ல எப்படி சொல்லுவீங்க? நீ வர வேண்டியது இல்லை. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்மே வந்து ப்ரெசன்ட். ஓகே, அதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ப்ரெசன்ட்டுக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன். நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ஐ, யூ, வி, தே வந்ததுன்னா ஹாவ் டு யூஸ் பண்ணணும். ஹாவ் டு யூஸ் பண்ணணும். ஹாவ் டு அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். டோன்ட் ஹாவ் டு அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் ஹி, ஷி, இட். அவன், அவள், அது அப்படின்னு வந்துச்சுன்னா ஹேஸ் டு யூஸ் பண்ணணும். அதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டசன்ட் ஹாவ் டு. ஓகே, ஸோ ஹாவ் டு, ஹேஸ் டு வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த ப்ளூ கலர்ல எழுதியிருக்கேன் பாத்தீங்களா? ஸோ இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் வந்துச்சுன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது டோன்ட் ஹாவ் டு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு டசன்ட் ஹாவ் டு யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ பாஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் had to தான் பயன்படுத்தணும். had to தான் பயன்படுத்தணும். ஸோ இதுக்கு நான் நெகட்டிவ் சொல்லித்தர போறது கிடையாது. பிகாஸ் நம்ம அதை யூஸ் பண்ணி அவ்வளவா பேச மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர்னா எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. நீ வர வேண்டி இருந்தது அப்படின்னா இது வந்து பாஸ்ட குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை.
சோ எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைனா நீ வர வேண்டி இருக்கும், நீ நாளைக்கு வர வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நீ வர வேண்டி இருக்கும், நீ வர வேண்டி இருக்காது. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். சோ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு ரெண்டு சென்டென்சஸ். ஓகேவா? பட் இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன ஸ்ட்ரக்சர் தெரியுமா? எந்த சென்டென்ஸா இருந்தாலும் சரி முதல்ல சப்ஜெக்ட் வரும். ஓகே, சோ காமனாவே நான் எழுதிடுறேன் இங்க. சோ முதல்ல வந்து சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வந்து have to, don't have to, has to, doesn't have to, had to, will have to, won't have to. இதுல ஏதாவது ஒண்ணு இந்த இடத்துல வரும். அது அந்த சென்டென்ஸை பொறுத்து நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது தெரியும். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்பு வரும். ஓகே, சோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். சோ இப்பவே நிறைய பேர் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நீ வர வேண்டி இருக்கிறது அப்படின்னு இருக்கு. நீ வர வேண்டி இருக்கிறது, இருக்கிறது அப்படின்னா அது பிரசன்ட். ஓகே, சோ இங்க போயிடலாமா? சோ வர வேண்டி இருக்கிறது, இருக்கிறதுனா என்னது? பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா? சோ சப்ஜெக்ட் என்னது? நீ அப்படின்னு வந்திருக்கு. அப்ப முதல்ல சப்ஜெக்ட போட்டுருங்க. சப்ஜெக்ட் யூ வந்துச்சு அப்படின்னா have to வருமா இல்ல has to வருமா? இங்கே இருக்கு. யூ வந்துச்சுன்னா have to. ஓகே, நெக்ஸ்ட் வெர்ப் என்னது? வர்றது. வர, வர்றதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? கம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ எப்பவுமே வெர்ப் வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். நம்பர் 1 அதான் பிரசன்ட் ஃபார்ம். ஓகே, அதுலதான் இருக்கணும். யூ ஹாவ் டு கம், நீ வர வேண்டி இருக்கிறது. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் நீ வர வேண்டியது இல்லை, நீ வர வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லணும், நெகட்டிவ்ல சொல்லணும். ஓகே, சோ இது வந்து பிரசன்ட் தான் குறிக்குது இல்லையா? நீ வர வேண்டியது இல்லப்பா, நீ இப்ப வர வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். சோ இங்க பாருங்க, சப்ஜெக்ட் ஒரே சப்ஜெக்ட் தான், நீ தான். சோ யூ போட்டீங்க. சோ பிரசன்ட்ல யூ வந்துச்சுன்னா நெகட்டிவ்க்கு என்ன யூஸ் பண்ணணும்? டோன்ட் ஹாவ் டு யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். அதுக்கடுத்து வெர்பு கம். அவ்வளவுதான். யூ டோன்ட் ஹாவ் டு கம், நீ வர வேண்டியது இல்ல. நெக்ஸ்ட் நீ வர வேண்டி இருந்தது, இருந்தது பாஸ்ட குறிக்குது இல்லையா? அப்ப என்ன வார்த்தை வரணும்? had to. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் had to தான். இதுல வந்து ஐயூவி தேக்கு தனியா, ஹீ ஷீட்டுக்கு தனியா கிடையாது. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் had to தான். எழுதலாமா? அப்ப முதல்ல சப்ஜெக்ட் என்ன? ஒரே சப்ஜெக்ட் தான், யூ தான். அடுத்து என்ன போடுறீங்க? had to. நெக்ஸ்ட் வெர்ப் என்னது? அதேதான், கம். யூ had to come, நீ வர வேண்டி இருந்தது. நெக்ஸ்ட் நீ வர வேண்டி இருக்கும், இருக்கும் ஃபியூச்சர். ஓகேவா? சோ ஃபியூச்சர் எங்க போயிடணும்? இங்க போயிடணும். will have to. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யூ போடுறீங்க. அடுத்து என்ன போடணும்? will have to. ஓகே, நெக்ஸ்ட் வெர்ப் என்னது? அதேதான், கம். யூ will have to come, நீ வர வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் நீ வர வேண்டி இருக்காது. பிரசன்ட்ல வர வேண்டியது இல்லை, இங்க வந்து நீ வர வேண்டி இருக்காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே வந்து நம்ம சிச்சுவேஷனை பொறுத்து தான். ஓகே, நம்மளா அஸ்யூம் பண்ணிக்கணும். சோ ஃபியூச்சர்ல சொல்றதா இருந்தா இந்த சென்டென்ஸ், பிரசன்ட்ல சொல்றதா இருந்தா இந்த சென்டென்ஸ். ஓகேவா? ரைட். சோ நீ வர வேண்டி இருக்காது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? யூ. நெக்ஸ்ட் இந்த டேஷ்ல என்ன வரும்? won't have to. நெகட்டிவ்க்கு won't have to யூஸ் பண்ணணும். வெர்பு அதேதான். you won't have to come. that's it. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? வாசிச்சு பாருங்க. you have to come, நீ வர வேண்டி இருக்கிறது. you don't have to come, நீ வர வேண்டியது இல்ல. you had to come, நீ வர வேண்டி இருந்தது. you will have to come, நீ வர வேண்டியது இருக்கும். you won't have to come, நீ வர வேண்டி இருக்காது. சிம்பிளா இருக்கா? சோ இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொடுக்க போறேன். இப்ப நீங்களாவே ஆன்சர் பண்ணிடலாம். ஈஸியா இருக்கா? எப்படி இருக்கு? ஈஸியா தானே இருக்கு. குட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவன் போக வேண்டி இருக்கிறது. அவன் போக வேண்டி இருக்கு. ஓகே, இது பிரசன்ட். அவன் போக வேண்டியது இல்லை. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே வந்து பிரசன்ட குறிக்கக்கூடிய வார்த்தை. ஓகே, நெக்ஸ்ட் அவன் போக வேண்டி இருந்தது. அவன் போக வேண்டி இருந்தது. சோ இது வந்து பாஸ்ட குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ்.
நெக்ஸ்ட் அவன் போக வேண்டி இருக்கும், அவன் போக வேண்டி இருக்காது. இந்த ரெண்டுமே வந்து ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய சென்டென்சஸ். ஆன்சர் பண்ணலாமா? நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அவன் போக வேண்டி இருக்கிறது. ஸோ ப்ரெசென்ட்ல சொல்றோம். ஸோ இங்க சப்ஜெக்ட் யாரு? அவன் அப்படின்னு இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஹீ. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் வரும். ஹீ போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த பிளாங்க்ல என்ன வரும்? நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ ப்ரெசன்ட், ஒரு ப்ரெசன்ட்ல சொல்லக்கூடிய சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் அவன் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். வேண்டி இருக்கிறது. அப்ப என்ன வரும்? ஹீ வந்தா ஹேஸ் டு வரும். இந்த ப்ளூ கலர்ல எழுதி இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ். ஓகேவா? ரைட். ஸோ அப்ப என்ன போடுவீங்க? ஹீ ஹேஸ் டு. வெர்ப் என்னது? போக அப்படிங்கறதா வெர்ப். அதுக்கு இங்கிலீஷ்ல கோ. அவ்வளவுதான். he has to go. அவன் போக வேண்டி இருக்கிறது. ஓகே, he has to go now. அவன் இப்போ போக வேண்டி இருக்கு. he has to go to school. அவன் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கு. he has to go to the market. அவன் மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் இருக்கு. பட் these are all the basic sentences you have to practice. ஓகே, நெக்ஸ்ட் அவன் போக வேண்டியது இல்லை. நெகட்டிவ்ல சொல்லணும். பிரசன்ட்ல நெகட்டிவ். அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? சப்ஜெக்ட் அதே தான் எல்லா சென்டென்ஸ்க்குமே. ஹீ போட்டாச்சு. ஸோ ஹீ வந்தா நெகட்டிவ்க்கு என்னது? டசன்ட் ஹாவ் டு. இதை எப்படி வாசிக்கணும்? டசன்ட், டஸ் நாட். அதோட சுருக்கமான வடிவம் தான் டசன்ட், கன்ட்ராக்ஷன். ஓகே, நீங்க டஸ் நாட்னாலும் வாசிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டசன்ட் ஹாவ் டு இங்க வரும். வெர்ப் என்னது? கோ தான். he doesn't have to go. he doesn't have to go. அவன் போக வேண்டியது இல்ல. சோ எல்லாருமே ஆன்சர் பண்றீங்களா? சூப்பரா பண்றீங்க. புரிஞ்சு ஆன்சர் பண்ணும்போது எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? நெக்ஸ்ட் அவன் போக வேண்டியது இருந்தது. அவன் போக வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. சோ அப்போ பாஸ்ட்க்கு வந்துருங்க. அப்ப நம்ம had to யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். அப்ப என்ன போடுவீங்க? he had to. வெர்பு அதே தான். சப்ஜெக்டும் வெர்பும் மாறவே இல்லை. ஓகே, சோ நடுவுல இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை மாத்தும் போது அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? பிரசன்டா இல்ல பாஸ்டா இல்ல ஃபியூச்சரா, பிரசன்ட்ல பாசிட்டிவ் சென்டென்ஸா நெகட்டிவ் சென்டென்ஸா, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஓகேவா? சோ ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, வெறும் ஹாஸ் மட்டும் போடக்கூடாது, அதுக்கு பக்கத்துல டூவும் சேர்த்து போடணும். இப்படி போட்டாதான் அதுக்கு வேண்டி இருக்கிறது இந்த மீனிங் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அவன் போக வேண்டி இருக்கும். இருக்கும் ஃபியூச்சர். ஓகே, போக வேண்டி இருக்கும். அப்ப இங்க வந்துருங்க பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு will have to. he will have to go. he will have to go. அவன் போக வேண்டி இருக்கும். நெக்ஸ்ட் அவன் போக வேண்டி இருக்காது. நெகட்டிவ்ல சொல்றதுக்கு ஃபியூச்சர்ல won't have to. இது எப்படி வாசிக்கணும்? won't have to. won't அப்படிங்கிறது எதோட கன்ட்ராக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா will not. இதோட சுருக்கமான வடிவம் தான் won't. ஓகேவா? சோ இத won't have to சொல்லலாம். அப்படி இல்லைன்னா will not have to அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டுமே ஒண்ணுதான். இது வந்து ஷார்ட் ஃபார்ம், இது வந்து நான் ஃபுல்லா எழுதியிருக்கேன். ஓகேவா? ரைட். சோ அப்ப என்ன போடுவீங்க? he won't have to go. he won't have to go. that's it. ஈஸியா இருக்கா? அப்ப இந்த வார்த்தைகள் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். has to, doesn't have to, had to, will have to, won't have to. ஸோ சப்ஜெக்டும் வெர்பும் மாத்தவே இல்லை. இதை மாத்தும் போது அதோட மீனிங்லாம் மாறிட்டே வருது. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எனக்கு படிக்க வேண்டி இருக்கிறது. எனக்கு படிக்க வேண்டியது இல்லை. எனக்கு படிக்க வேண்டி இருந்தது. எனக்கு படிக்க வேண்டி இருக்கும். எனக்கு படிக்க வேண்டி இருக்காது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டு சென்டென்ஸ் வந்து பிரசன்ட்ட குறிக்கக்கூடிய சென்டென்சஸ். சோ இது வந்து வேண்டி இருந்தது அப்படின்னு இருக்கு. இது பாஸ்ட குறிக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். வேண்டி இருக்கும், வேண்டி இருக்காது, இது வந்து ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய சென்டென்சஸ். ஓகேவா? பிராக்டிஸ் பண்ணலாமா? நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் யாரு? எனக்கு அப்படின்னு இருக்கு. சோ முதல்ல சப்ஜெக்ட் தான் வரும். சோ எனக்கு அப்படின்னா நான் அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா? சோ அதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? ஐ. ஓகே, வேண்டி இருக்கிறது பிரசன்ட்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ். சோ ஐ வந்தா என்ன வரும்? have to வரும். பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு நேர்மறையான வாக்கியம். ஐ have to
வெர்ப் என்னது? படிக்கிறது, எக்ஸாமுக்கு படிக்கிறது. அதுக்கு நம்ம ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். I have to study for my exams. என்னோட தேர்வுக்காக நான் படிக்க வேண்டியிருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட். எனக்கு படிக்க வேண்டியது இல்ல. அம்மா கேக்குறாங்க, தம்பி உனக்கு இப்ப படிக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா படிக்க வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ நெகட்டிவா சொல்லும் போது ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு டோன்ட் ஹாவ் டு யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டு. வெர்ப் என்னது? அதேதான், ஸ்டடி. ஐ டோன்ட் ஹாவ் டு ஸ்டடி, எனக்கு படிக்க வேண்டியது இல்ல. நெக்ஸ்ட், எனக்கு படிக்க வேண்டி இருந்தது. இருந்தது அப்படின்னாலே பாஸ்ட் தான் இல்லையா? அப்ப என்ன சொல்லுவீங்க? சப்ஜெக்ட் வந்து ஐ தான், பாஸ்ட்ல had to study. That's it. நெக்ஸ்ட், எனக்கு படிக்க வேண்டி இருக்கும். நாளைக்கு நீ கிரிக்கெட் விளையாட வரியா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. இல்லை நாளைக்கு எனக்கு படிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, எனக்கு படிக்க வேண்டி இருக்கும். சப்ஜெக்ட் வந்து ஐ தான். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன போடுவீங்க? will have to யூஸ் பண்ணுவோம். ஓகே, I will have to. நெக்ஸ்ட், வெர்ப் அதே தான், ஸ்டடி. I will have to study, எனக்கு படிக்க வேண்டி இருக்கும். எனக்கு படிக்க வேண்டி இருக்காது. நாளைக்கு நீ விளையாட வருவியா? வருவேன், எனக்கு படிக்க வேண்டி இருக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல, படிக்க வேண்டி இருக்காது. ஸோ ஃபியூச்சர்ல நெகட்டிவ் என்ன சொல்லுவீங்க? won't have to யூஸ் பண்ணணும். ஓகே, I won't have to study. That's it. I have to study, I don't have to study. I had to study, I will have to study. I won't have to study. ஸோ இதுக்கு எவ்வளோ மீனிங் மாறுது பார்த்தீங்களா? தட்ஸ் இட். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. அவளுக்கு எழுத வேண்டி இருக்கிறது. அவளுக்கு எழுத வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, அவளுக்கு அப்படின்னா அவள் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அவள் அப்படிங்கிறதா சப்ஜெக்ட். ஓகே, she. ஸோ வேண்டி இருக்கிறது இது ப்ரெசன்ட்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ். ப்ரெசன்ட்ல she அப்படின்னு வந்திருக்கு. அப்ப என்ன போடுவீங்க? has to போடணும். she has to. வெர்ப் என்னது? எழுதுறது. ஓகே, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ரைட். ஸோ எப்பவுமே இந்த இடத்துல வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ டூக்கு அப்புறமா வந்து கண்டிப்பா ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் வரணும். ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் வரணும். ஓகே, அவளுக்கு எழுத வேண்டியது இல்லை. அவளுக்கு எழுத வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ ப்ரெசன்ட்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் அவள் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு நெகட்டிவ்ல doesn't have to போடணும். இங்க போய் don't have to போட்ட தப்பு. ஓகே, அப்ப என்ன போடுவீங்க? she doesn't have to write. she doesn't have to write. அவளுக்கு எழுத வேண்டியது இல்ல. நெக்ஸ்ட், அவளுக்கு எழுத வேண்டி இருந்தது. முடிஞ்சிருச்சு, பாஸ்ட். ஓகே, அப்ப என்ன போடுவீங்க? had to. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் had to தான். ஓகே, she had to write. அவளுக்கு எழுத வேண்டி இருந்தது. நெக்ஸ்ட், அவளுக்கு எழுத வேண்டி இருக்கும். அவளுக்கு எழுத வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், ஃபியூச்சர். ஓகே, ஸோ ஃபியூச்சர்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? will have to யூஸ் பண்ணணும். அப்ப என்ன போடுவீங்க? she will have to write. That's it. அவளுக்கு எழுத வேண்டி இருக்கும். she will have to write homework. அவளுக்கு நாளைக்கு ஹோம்ஒர்க் எழுத வேண்டி இருக்கும் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? she will have to write homework tomorrow. அல்லது அவளுக்கு நாளைக்கு எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். she will have to write the exam tomorrow. ஓகே, நெக்ஸ்ட், அவளுக்கு எழுத வேண்டி இருக்காது. ஃபியூச்சர்ல நெகட்டிவ். ஓகே, அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? won't have to யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப எப்படி சொல்லுவீங்க? she won't have to write. That's it. ஸோ இப்போ எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. பட் இதே மாதிரி இந்த have to, don't have to, has to, doesn't have to, had to, will have to, won't have to
இந்த 7 வார்த்தைகளை நீங்க வந்து மறந்துடாதீங்க. நீங்க நிறைய சென்டென்சஸ் பேசி தூள் கலப்பலாம் இங்கிலீஷ்ல. ஓகேவா? சிம்பிளா இருந்ததா? எப்படி இருக்கு? ஈஸியா இருக்கா? பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் உங்க ஃபீட்பேக்கே மறக்காம காமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கான ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். ஓகே, எனக்கு சமைக்க வேண்டி இருக்கிறது, எனக்கு சமைக்க வேண்டியது இல்ல. இந்த ரெண்டும் பிரசன்ட குறிக்கக்கூடிய வார்த்தைகள். எனக்கு சமைக்க வேண்டி இருந்தது பாஸ்ட், எனக்கு சமைக்க வேண்டி இருக்கும், எனக்கு சமைக்க வேண்டி இருக்காது இது ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய சென்டென்சஸ். இந்த 5 சென்டென்சஸ்க்கும் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களுடைய ஆன்சரை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் எல்லாரும் ஆன்சர் பண்ணிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சூப்பரா நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.